செல்லராசாமணி மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்து அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர் சங்கர் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருங்கிணைப்பாளர் சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். நாங்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் 1,00,000 டிப்பர் லாரிகளை வைத்து தொழில் செய்து வருகிறோம். தற்போது புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தமிழகம் முழுவதும் கடந்த 2 வருடமாக மூடியுள்ள அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்கவும் மற்றும் 2 மாதங்களாக மூடியுள்ள கிராவல் சவுடு குவாரிகளை திறந்து எங்களது வாழ்வில் ஒளியேற்றி எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வழி செய்யுமாறு லாரி உரிமையாளர்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், செல்லராசாமணி என்பவர் லாரி சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு குவாரி தொழில் செய்யும் நபர்களை தனிப்பட்ட முறையில் மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பதை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வருபவர். மேற்படி நபர் லாரி உரிமையாளர்களுக்கோ டிரைவர்களுக்கோ அவர்களின் நன்மைக்கான எந்த ஒரு செயலையும் செய்ததில்லை. செல்லராசாமணி ஆகிய இவருக்கு உண்மையாகவே இந்த தொழிலின் மீதும் உரிமையாளர்கள் மீதும் டிரைவர்கள் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால் கடந்த 15 வருடங்களாக தமிழகத்தை ஆட்டி படைத்த மணல் மாஃபியாக்களை பற்றியும் அவர்களின் கொள்ளைகளை பற்றியும் பொதுவெளியில் பேசலாமே. இன்று சுமார் 4,750 கோடி ரூபாய் முறைகேட்டில் சிக்கி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதே, அவர்களை பற்றி இவர் ஏன் பேசவில்லை? ஏனென்றால் அவர்கள் இவருக்கு பிஸ்கட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இத்தொழிலில் உள்ள சாமானியனுக்கு தெரியும். இதுபோன்று தனி தாக்குதல் ஈடுபட்ட நபர் மீது ஏன் இதுவரை எந்த குற்ற வழக்கும் பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள்? உடனே விரைந்து தனி தாக்குதலில் ஈடுபட்டு வரும் செல்லராசாமணி மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்து அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் சேலம் மாவட்ட தலைவர் கார்த்திக், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் காமராஜ், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இஸ்மாயில் ஆகியோர் உடனிருந்தனர். ஏன் அதை பத்தி வாய் திறந்து பேச முடியல? இப்பொழுது ஒரு தனிபர்கிட்ட ஒரு குத்துதாரம் மட்டும் தாக்குதல் செய்து கொண்டு அவர் எடுத்து நடந்த 4 மாசமோ 3 மாசமோ அதுக்கு முன்னாடி நடத்துறதை பத்தி குறை சொல்றது இல்லை. எப்போ பார்த்தாலும் வாயை திறத்தாலும் அரசுக்கு 50,000 கோடி ஊழல், 50,000 கோடி ஊழல். ஆனால் நீ 2012க்கு மேலே வெளியே வந்து சாதாரண மாவட்ட சங்கமா இருந்து மாநில சங்கமா உருவாக்குனா அன்றைக்கு உனக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, எத்தனை லாரி வச்சிருந்த, இன்னைக்கு எத்தனை 1000 கோடி சொத்து, கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி சொத்து வந்துக்கிறான். 750 to 1000 கோடி சொத்து வந்ததுன்னா நீ எந்த ஊழல் எந்த குத்துதாரம் மிரட்டி எப்படி சம்பாதிச்ச? உனக்கு எத்தனை லாரி ஓடிச்சு? நீ லாரி உரிமை நலன் கருதி எப்படி பொதுத்தளத்தில் நீ பேசுற? அந்த அரசு அதிகாரி மேல இந்த அரசு அந்த 2012 மேல நான் சொன்னது 1.5 ஏக்கர் தானே ஆதாரத்தில் சொல்றேன். நான் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா எம்ம டிபேட் ஒரு வழக்கு போட்டு கோர்ட்டில் ஒரு வழக்கு மன்னஸ்ட் வழக்கு போட்டு நான் எதிர்கொள்றேன். நான் ரெடியாங்கிறேன். இந்த மாதிரி தலைவர் பேச்சை இந்த முதலமைச்சர் கேட்கக்கூடாது. இதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. இவங்களுக்கு இப்போ யார் குத்து தரு வராங்களோ போன பிறகு யார் நடத்தினாலும் குத்து தரு அவங்கள மிரட்டி பணம் கேட்கறது. இப்போ ராசாப்போ மிரட்டலாம், பணம் கொடுக்கல, உடனே ராசாப்போ 1000 கோடி திருட்டோம், 2000 கோடி திருட்டோம். அப்பயும் நீ தமிழகத்தில் தானே இருந்த, தமிழகத்தில் தானே இருந்த, நீ லாரி சங்க தலைவராக தானே இருந்த. ஏன் அப்பெல்லாம் நீ கேள்வி கேட்கல? அவங்களாம் முடிஞ்சு வீட்டுக்கு போட்ட பிற்பாடு லாஸ்ட் 2 மாசம் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிற்பாடு SR நிறுவனத்தை சேர்த்தா கோபி தான் எடுத்து நடத்துறாரு தமிழ்நாடு பூரா. ஏன் அப்போ வாய் தருக்கல?